ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இட்ஸ் பின் அ லாங் டைம். ரொம்ப நாள் கழித்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறதா இருக்கேன். நான் எல்லோரும் சேஃபாக இருக்கீங்க நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். இந்த செட்டப்லாம் பார்த்தாலே உங்களுக்கு என்னென்னு தெரியும், நான் என்னை பற்றி பேச போகிறேன்னு தெரியும். இது வந்து தீஸ் ஆர் தி திங்ஸ் விச் ஐ யூஸ் டு வேர் அண்ட் கேரி டியூரிங் மை லாங் ட்ரைவ்ஸ். ஒரு மீடியம் ரேஞ்ச் லாங் ட்ரைவ்ஸ் போகும்போது இந்த ரைடிங் கியர்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் தான் நான் கேரி பண்ணுவேன். ஆக்சுவலாக ஒரு லாங் ட்ரைவ் போகிறீங்கன்னா, ஒரு மீடியம் ரேஞ்ச் லாங் ட்ரைவ்னால் ஒரு 500 to 600 கிலோமீட்டர்ஸ் போகிறீங்கன்னா அதுக்கு வந்து என்னென்ன கேரி பண்ணணும், என்னென்ன நான் கேரி பண்ணுவேன் பர்சனலாக, அதுதான் இதில் சொல்ல போகிறேன். ஹெல்மெட் பார்த்திங்கன்னா வந்து 2 ஹெல்மெட் வச்சுருக்கேன் நான். ஆக்சுவலாக இது வந்து ஸ்டட்ஸு, ISI கிரேடட் ஸ்டட்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். இந்த ஹெல்மெட் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் இது வந்து நான் லாங் ட்ரைவுக்கு வந்து நான் போட மாட்டேன். யூஸ்வலாக என்னுடைய பில்லியன்னு தான் என் ஒய்ஃப் கூப்பிட்டு போனேன்னா அவங்க போட்டுப்பாங்க. லாங் ட்ரைவுக்கு வந்து நான் வந்து இந்த ஹெல்மெட் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த ஹெல்மெட் வந்து சிட்டி ரைடுக்கு நான் யூஸ் பண்ணும்போது சிட்டி ரைடுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறேன். லாங் ரைடுக்கு வந்து AGV K3 யூஸ் பண்ணுறேன். இந்த யூரோப்பில் வாங்கினது. இது வந்து அரௌண்ட் 120 to 130 யூரோஸ் வந்துடுச்சு ஆக்சுவலாக. இங்கே ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 24,999 சொல்கிறாங்க K3 AGV. இந்த டிசைனிங் அவைலபிளான்னு தெரியல. அண்ட் நீங்கள் நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங் பார்த்திங்கன்னா வந்து ஒரு ரைடிங் ஜாக்கெட், ஒரு நல்ல ரைடிங் ஜாக்கெட் யூஸ் பண்ணணும். நீங்கள் ஒரு நல்ல ரைடிங் ஜாக்கெட் பார்த்திங்கன்னா வந்து அரௌண்ட் 5,000 to 6,000 மினிமம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். அதேமாதிரி நல்ல ரைடிங் ஜாக்கெட்டில் வந்து நீங்கள் வந்து level 1 ஆர்மரை விட level 2 ஆர்மர் ப்ரிஃபர் பண்ணுறது நல்லது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆஸ்பிடாவில் நெமெசிஸ்ன்னு நான் வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா அரௌண்ட் 9,899 வந்துச்சு. இது வந்து ரெயின்லேயும் யூஸ் பண்ணலாம் நீங்கள், அதே மாதிரி வந்து குளிர்லேயும் யூஸ் பண்ணலாம். ரெயின் லைனரும் கொடுத்துருக்காங்க இதில். அதே மாதிரி உங்களுக்கு வந்து இது கொடுத்துருப்பாங்க, தெர்மல் லைனரும் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து level 2 ஆர்மர்ஸ் வந்து இங்கே அண்ட் பேக்கில் வரும். level 2 ஆர்மர்ஸோடைய அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா நல்லா பெண்டபுளாக இருக்கும், நல்லா பெண்ட் ஆகும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் குனிஞ்சு ஒர்க் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரைட் பண்ணும்போது திடீர்னு எதனா எமர்ஜென்சி எதனா எடுக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து ரைடிங் க்ளவுஸு ரொம்ப முக்கியமானது. ஒரு ஃபால் ஆகுறீங்கன்னா வந்து முதல்ல இம்பேக்ட் ஆகக்கூடியது வந்து உங்களுடைய ஆர்ம் தான், கையுடைய இந்த பகுதி தான் இம்பேக்ட் ஆகும். யூஸ்வலாக இப்படி தான் வைப்போம் விழும்போது. ஸோ நீங்கள் வந்து ஒரு ரைடிங் க்ளவுஸ் நல்ல பிராண்டு வாங்கினீங்கன்னா நல்லாயிருக்கும். இது வந்து அஸ்பிடா செமி காங்க்லெட். லென்த்து பார்த்திங்கன்னா வந்து ஆங்கிள் வரைக்கும் தான் வரும். உங்கள் ஃபுல் லென்த் க்ளவுஸ் கூட நீங்கள் வாங்கலாம், நல்லாயிருக்கும். பட் ஃபுல் லென்த் க்ளவுஸ் வந்து என்னுடைய பட்ஜெட்டில் வராதனால நான் இது வாங்கியிருக்கேன். செமி காங்க்லெட் தான். இதில் மெஷ்ஷும் இருக்கும், லெதர் இதுவும் இருக்கும். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் ப்ரீதபிளாக இருக்கும். ஃபுல் காங்க்லெட் வாங்கினீங்கன்னா உங்களால் ப்ரீதபிளாக இருக்காது, ஆனால் ப்ரொடெக்ஷன் நல்லாயிருக்கும். அண்டு இது வந்து நீ பேட்ஸ், ஃபாக்ஸ் பிராண்டு. என்னுடைய ஃப்ரெண்டு இது எந்தில். இதோடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 750 to 1,000 rupees வரும். இது வந்து மீடியமாக தான் ப்ரொடெக்ஷன் தரும், ரொம்ப ப்ரொடெக்ஷன் தரும்னு சொல்ல முடியாது. நீங்கள் வந்து நல்ல பிராண்டாக ப்ரிஃபர் பண்ணுறது கொஞ்சம் பெட்டர். அரௌண்ட் ஒரு 2,000 to 3,000 வந்து நீங்கள் வந்து ஸ்பாட்டன் ஸ்டோர்ஸ் போய் வாங்கலாம். அப்படி இல்லைனா இன்னும் பட்ஜெட் ஏற்றலாம்னா நீங்கள் வந்து பெஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு ரைடிங் பேண்ட்டே யூஸ் பண்ணலாம். அது இன்னும் பெட்டராக இருக்கும் உங்களுக்கு, ரைடிங் பேண்ட். அண்ட் இது பார்த்திங்கன்னா GoPro கிட்டு. இந்த GoPro கேமரா தான் இப்போ வீடியோ எடுக்கிறேன். GoPro கிட்டு, சார்ஜரு எல்லாம் இந்த பாக்ஸ் அப்படியே கேரி பண்ணுவேன் நான். ஃபோன்ஸ் பார்த்திங்கன்னா வந்து ஆண்ட்ராய்டு 1, iPhone 1 யூஸ் பண்ணுறேன். ஆண்ட்ராய்டு வந்து மேப்ஸ்க்கு யூஸ் பண்ணுவேன், பிகாஸ் பேட்டரி பேக்கப் நல்லாயிருக்கும். ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு iPhone யூஸ் பண்ணுவேன், ஆர் GoPro. இது வந்து GoPro மவுண்ட்டு. ஆக்சுவலாக இது வந்து உங்களுக்கு வந்து டை மாதிரி டை பண்ணிக்கலாம். ஹெல்மெட்டுடைய வைசர் கீழே டை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. இதோட அட்வான்டேஜ் என்னென்னா வந்து உங்களுடைய ஹெல்மெட்டை டேமேஜ் பண்ணாது. இதுவே வந்து சில பேர்லாம் வந்து இங்கே ஸ்டிக் பண்ணுறாங்க, அது நல்லாயிருக்கும். அதுக்கு உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆங்கிள் தரும். இது வந்து சிங்கிள் ஆங்கிள் தான் பண்ண முடியும் உங்களுக்கு. ஆனால் இது வந்து உங்கள் ஹெல்மெட்டுடைய பெயிண்ட்டை டேமேஜ் பண்ணாது. கொஞ்சம் ரப்பர் லைனிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஹெல்மெட்டுடைய பெயிண்ட்டு டேமேஜ் ஆகாது. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ் இங்கேனா நீங்கள் பேஸ் பண்ணி தான் ஆகணும். பட் அது ஹெல்மெட்டுடைய பெயிண்ட்டை டேமேஜ் பண்ண சான்சஸ் இருக்குது. அண்டு லக்கேஜ் பார்த்திங்கன்னா வந்து லக்கேஜ் கேரிங் பேக்ஸ் இதுதான், ரைனாக்ஸ் நோமேட். இதோடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 4,999, அரௌண்ட் 5,000 rupees. ஈச் பேக் 32 liters எக்ஸ்பாண்டட். நார்மலாக இருந்தால் 25, இது நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா 32 liters வரும்.
டோட்டல் 64 லிட்டர்ஸ் ஆஃப் ஸ்பேஸ். இது வந்து பாக்ஸ் டைப், உங்களுக்கு கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும். ஸோ ஹை ஸ்பீடில் வந்து உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த பேக்ஸ் வந்து வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. இது வந்து எக்ஸ்டர்னல் ரெயின் கவர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அவங்களே. ஸோ இந்த பேக் பற்றி தனியாக ஒரு வீடியோ நான் போடுறேன் உங்களுக்கு. அண்ட் ரைடிங் ஷூஸ் வந்து நான் வந்து நார்மல் ஒரு உட்லேண்ட் ஷூஸ் தான் யூஸ் பண்ணுறேன். ரைடிங் ஷூஸ் நார்மலாக ஒரு உட்லேண்ட் ஷூ இஸ் நாட் ப்ரிஃபரபிள். உங்களுடைய காலுடைய ஆங்கிளுக்கெலாம் வந்து ப்ரொடெக்ஷன் தராது. ஸோ நான் ஒரு ரைடிங் பூட்ஸ் அப்கிரேட் பண்ணுறதுக்காக தான் வெயிட் பண்ணுறேன். ஸோ அப்கிரேட் பண்ணதும் அதோடைய வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். ஓகே கைஸ், தீஸ் ஆர் தி திங்ஸ் ஐ கேரி ஃபார் அ ரைட். ஒரு அப் அண்ட் டவுன் ஒரு 1000 கிலோமீட்டர்ஸ் போயிட்டு வரேன்னா இந்த திங்ஸ்லாம் நான் அட்லீஸ்ட் கேரி பண்ணுவேன். நான் வந்து அட்வென்ச்சர் 390 யூஸ் பண்ணுறேன். ஸோ அதுக்கு வந்து இந்த பேக்ஸ் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ தீஸ் ஆர் குட். இந்த பேக்ஸ் வந்து நீங்கள் ஈஸியாக கேரி பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து ஒரு ரைட் போகிறீங்கன்னா அட்லீஸ்ட் இவ்வளோ திங்ஸ் நீங்கள் ப்ரிப்பேர்டாக எடுத்துகிட்டு போகணும். நான் எடுத்துகிட்டு போகிறது கம்மி, இன்னும் கூட ரைடிங் பூட்ஸ் அதெல்லாம் கூட நீங்கள் ப்ரிஃபர் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி எல்லாமே லாக்டவுன் முடிஞ்சோடனே சேஃபாக ரைட் பண்ணுங்கள். ஓகேங்களா? மாஸ்க் யூஸ் பண்ணுங்கள். ஸ்டே சேஃப். ஓகேங்களா? ஹாவ் அ குட் டே. ஹாவ் அ கிரேட் டே. தேங்க் யூ.